sum of all odd positive integers. Odd positive integers. Odd positive integers ஓட sum less than 450 சொல்லிருக்காங்க. less than 450. First odd positive integer 1. 1 plus 3 plus 5 plus etc. less than 450. Which is odd number less than 450? That is 499 is the odd number. Sum of all odd positive integer less than 450 na 1 ல இருந்து 1 to 499 வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? சாரி 450 கொடுத்திருக்கா. 449. Sum of all odd positive integers less than 450 means 1 plus 3 plus 5 plus etc plus 449 தான் நம்ம sum பண்ணணும். இந்த வேல்யூ sum பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா சீரிஸா இருக்கு. First term is known as A equal to 1, D equal to, difference between the odd numbers எவ்வளோ இருக்கும்? 1 1 ஆட் ஆகிட்டு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 1 plus 2 3, 3 plus 2 5 வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா D equal to 2 2 difference இருக்கும். அப்போ 3 minus 1, T2 minus T1 போடுற ஃபார்முலா அப்படி D equal to T2 minus T1, that is equal to 3 minus 1 equal to 2. The n கண்டுபிடிக்கணும். This is the last term நம்மகிட்ட இருக்கு, and last term is given 449. Need to find n கண்டுபிடிச்சு தான் நம்ம என்ன பண்ணலாம்? ஃபார்முலா போகலாம். இப்போ n equal to L minus A by D plus 1, that is equal to L is 449 minus A1 by D2 plus 1. So subtracting 448 by 2 plus 1. Divide பண்ணுங்க. 224 plus 1 equal to 225. n equal to 225. There are 225 odd numbers from 1 to 449. But now என்ன பண்ணோம்? We need to sum all these. Sn equal to என்னெல்லாம் நமக்கு தெரியும்? A, L, D தெரியும். And n also ஒன்று. அப்போ என்ன ஃபார்முலா போடலாம்? Sn equal to n by 2 into A plus L. இன்னொரு ஃபார்முலா சொன்னோம். என்ன ஃபார்முலா அது? Sn equal to n by 2 2A plus n minus 1 into D. அப்போ இது செகண்ட் ஃபார்முலா இல்லை ஃபர்ஸ்ட் ஃபார்முலாக்கு போகலாம். இங்கே என்ன இருக்குன்னா நம்ம NaL தெரிஞ்சா easily we can calculate by using Sn equal to n by 2 A plus L. Suppose L is unknown, L நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணலாம். n by 2 2A plus n minus 1 into D ல. இப்போ Sn equal to n by 2 into A plus L நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா AL and NR தெரியும். அப்போ substituting in this we will get Sn equal to, Sn means 225 terms. 225 equal to 225 divided by 2 into A plus L. A is 1 plus L is 449, which is equal to 225 into, adding these two 450 வந்துருமா? 450 இங்கே divided by 2 இருக்கு. இப்போ இந்த 2க்கும் இந்த 450க்கும் கேன்சல் பண்ணலாம். அகைன் என்ன கிடைக்கும் பாருங்க? 225 கிடைக்கும். 225 அப்போ equal to 225 into 225, which is equal to 50,625 is the answer. And multiply these two, we will get 50,625. Question number 7. Find the sum of all natural numbers between 602 and 902 which are not divisible by 4. இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில இருக்கிற 4ஆல டிவைட் ஆகாத நம்பரோட சம்மு கேட்டிருக்காங்க. First of all we need to find, first நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டுக்கும் இடையில இந்த டோட்டல் சம் கண்டுபிடிக்கணும். 602 to 902க்கு இடையில இருக்கிற டோட்டல் சம்மை கண்டுபிடிக்கணும். பிட்வீன் தான் கேட்டிருக்குங்க. அப்போ இந்த ரெண்டு நம்பர் நமக்கு எக்ஸ்க்ளூடட். சரிங்களா? அப்போ ரெண்டு நம்பர் இல்லாமல் இப்போ இதில் ஓகே இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே வந்து நமக்கு 4ஆல் டிவைட் ஆகிறது கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில இருக்கிற டோட்டல் சம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம்? டோட்டல் சம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதில் எதெல்லாம் 4ஆல் டிவைட் ஆகுதோ அதை தனியாக கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? சம் ஆஃப்
all the numbers. Sum of all the numbers between 603 to 902. First 602 இருந்து 602 to 902 நம்ம சம் பண்ணணும். அப்புறம் அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நாட் டிவிசிபிள் பை 4 வந்து டிவிசிபிள் பை 4 கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுற போகிறோம். சரிங்களா? என்ன பண்ணுற பாருங்க, நம்மளோட சம் எதுக்கு என்ன தேவை, Sn ஈக்குவல் டு நமக்கு ரிக்வயர்டு சம்மை Sn எடுத்துட்டா அது எப்படி கிடைக்கும், சம் ஆஃப் ஆல் த நம்பர்ஸ் பிட்வீன் 602 to 902ல மைனஸ் நம்ம எதை நம்ம மைனஸ் பண்ணணும் நல்லா பார்த்துங்க. நான் டிவிசிபிள் பை 4னா டிவிசிபிள் பை 4ல மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் between 602 to 902 which are divisible by 4, which are divisible by 4. நல்லா பார்த்துக்கோங்க, நமக்கு 4ஆல் டிவைட் ஆகாதது வேணும். அப்போ இந்த டோட்டல் சம் எடுத்துக்கிறோம். டோட்டல் சம்மில் எதெல்லாம் 4ஆல் டிவைட் ஆகுமோ அதை கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு நாட் டிவிசிபிள் நம்பர்ஸ் கிடச்சிரும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ஆல் த நம்பர்ஸ் பிட்வீன் 602 to 902 போடணும். அதுக்கு மட்டும் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு அந்த 602 எடுங்க, அண்ட் தென் இங்கே 902 எடுத்துக்கோங்க. இந்த 602 வந்து 4ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். சரிங்களா? சம் ஆஃப் ஆல் த நம்பர்ஸ்னால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. சம் ஆஃப் ஆல் த நம்பர்ஸ்க்கு நமக்கு என்ன வரும், ஃபஸ்ட் நம்பர் என்ன, பிட்வீன் தானே கேட்டுருங்க. அப்போ பிட்வீனா அதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் எடுக்கணும். A ஈக்குவல் டு 603. சரிங்களா? L ஈக்குவல் டு அப்போ என்ன வரும், பிட்வீனா அதுக்கு முன்னாடி நம்பர் 901. இது புரிஞ்சா நான் ஏன் எப்படி எடுத்துருக்கேன்னு, ஃபஸ்ட் நம்பர் 603, பிட்வீன்னா 602க்கு நெக்ஸ்ட் நம்பர் 603. லாஸ்ட் நம்பர் வந்து இதுக்கு முன்னாடி தான் வரணும். 902க்கு முன்னாடி நம்பர் என்ன, ப்ரீவியஸ் நம்பர் 901. சரி, இப்போ டிஃபரன்ஸ் இது கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் தான், நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ வரும், 1 தான் வரும். அப்போ D ஈக்குவல் டு 1. அப்போ சம் ஃபார்மில் போகலாம். Sn ஈக்குவல் டு n by 2. ஃபஸ்ட்டு n கண்டுபிடிங்க, இதில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு. 603 to 901க்குள்ளே எவ்வளோ நம்பர்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். n ஈக்குவல் டு L மைனஸ் A by D ப்ளஸ் 1. L என்ன, 901 மைனஸ் 603 டிவைடட் பை D எவ்வளோ, 1 ப்ளஸ் 1. இப்போ மைனஸ் பண்ணுங்க, எவ்வளோ வருது, 901 மைனஸ் 603. ஹலோ, subtract. சப்ட்ராக்ட் பண்ணீங்களா? ம் 300 901 minus 603. plus 1 வயல 1 இருக்குல்ல அப்படியே வச்சிடலாம். 298 plus 1 equal to 299 நம்பர்ஸ் இருக்கு. n equal to 299. இப்போ இதோட சம் கண்டுபிடிக்கிறோம். s 299 நம்பர்ஸ் அப்படின்னா 603 இருந்து 901 வரைக்கும் இருக்கிற நம்பரை நம்ம ஆட் பண்ணுறோம்னு அர்த்தம். அப்போ ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, n by 2 sn equal to n by 2 a plus l. ஏன்னா நமக்கு a l n 3 தெரியும். a இருக்கு, l இருக்கு, n கண்டுபிடிச்சிட்டோம். We can go with the formula Sn equal to n by 2 into a plus l. S 299 equal to n by 2, 299 divided by 2, a plus l. A 603 plus l வந்து என்ன இருக்கு, 901. இந்த ஆட் பண்ணுங்க, 299 by 2 into adding these to 4, 15 104015. இப்போ டிவைட் பண்ணுங்க, கேன்சல் பண்ண நினைக்கும்
299/2 இந்த 2க்கும் இதுக்கு கேன்சல் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும்? 7 × 14 பேலன்ஸ் 1 10. அப்போ 5 × 2 ஒரு 2. அப்போ 752 into 752 மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த ரெண்டு 814. Sum of all the numbers between 602 to 902 குள்ள இருக்கிற நம்பர்ஸை நம்ம சம் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண அடுத்தது divisible by 4 கண்டுபிடிக்கிறோம். அந்த ஆன்சரை இந்த ஆன்சர்லேருந்து மைனஸ் பண்ணுறோம். அப்போ நல்லா கவனிங்க. Sum of numbers divisible by 4. 4 ஆல டிவைட் ஆகிற நம்பர்ஸை இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். 4 ஆல் டிவைட் ஆகிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி கேஸ்க்கு லிசன். அந்த 602 4 ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். அதுக்கு என்ன பண்ணணும்? டிவைடட் பை 4 பண்ணணும். 602 டிவைடட் பை 4. 4 ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குமா உங்களுக்கு? 1 × 4 பேலன்ஸ் 2 இல்லை 60 இருக்குது. 60னா எவ்வளோ வரும் உங்களுக்கு? 15 டைம்ஸ் இல்லையா? 15 டைம்ஸ் 60. பேலன்ஸ் என்ன வரும் உங்களுக்கு? இங்கே இந்த இடத்துல 2 வரும். சரி, இங்கே பாருங்கள், இங்கே 150 டைம்ஸ் ஆக்சுவலாக என்னன்னா 150 டைம்ஸ். இங்கே 2 ஒரு 0 சேர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும் இங்கே? இப்போ இங்கே ஒரு 0 சேர்க்குறோம்னா இங்கே 150 டைம்ஸ் வந்துடுச்சு. இப்போ 150 டைம்ஸில் இங்கே எவ்வளோ டைம் வருது? 4 எவ்வளோ டைம் வருதுல்ல? 0 சேர்த்துட்டேனா? ஹலோ, 5 டைம்ஸ் வருமா? கவனிங்க. 160 162 இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் 602 இருக்கா? சாரி, 602 டிவைடட் பை 4. 4 ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணுமா? 4 ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு? ஒரு 4 வரும்னு வச்சுக்கலாம். 1 பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 2 20. 20ல் எவ்வளோ டைம் வரும்? 5 டைம்ஸ் வரும். 20 வந்துருச்சு. ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. அப்போ 150 அந்த இதுக்கப்புறம் ரிமைண்டர் 2 வருது, அவ்வளோதான். சரியா? இப்போ இந்த ரிமைண்டர் 2 கொண்டு வந்து என்ன பண்ணீங்க? டிவின் தானே, இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 602 ப்ளஸ் 2. ஏன்னா இது கூட 2 சேர்த்தோம்னா அது திரும்ப 4 ஆல் டிவைட் ஆகும். நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எடுத்து அது 4 ஆல் டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணணும். நம்ம செக் பண்ணுறோம், 4 ஆல் டிவைட் ஆகல. ரிமைண்டர் எவ்வளோ வருது? 2 வருது. அப்போ இந்த 2 வந்து 4 ஆல் டிவைட் ஆகுனா இது கூட எவ்வளோ சேர்க்கணும்னு பார்க்கணும். இப்போ 2 சேர்த்தா இது டிவைட் ஆகிடும். அதனால் இந்த 2 கொண்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்? இந்த 602 கூட ஆட் பண்ணிக்கணும். நல்லா பார்த்தீங்க, இந்த ரிமைண்டர் கூட எவ்வளோ ஆட் பண்ணால் அது 4 ஆல் டிவைட் ஆகுதுன்னு பார்த்து அந்த நம்ம ஆட் பண்ணுற நம்பரை அந்த நம்பர் கூட ஆட் பண்ணிட்டோம்னா அதுதான் ஏ. இப்போ ஏ ஈக்குவல் எவ்வளோ வருது? 604. அடுத்து செகண்ட் நம்பர் எடுக்கணும். செகண்ட் நம்பர் என்ன இருக்கு நம்மள்ட்ட? லாஸ்ட் நம்பரே 902. இந்த 902 வந்து 4 ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ 4 ஆல் டிவைட் பண்ணுங்க, என்ன வரும்? 4 ஆல் டிவைட் பண்ணால் 2 டைம்ஸ் 8 பேலன்ஸு 1. அப்போ 10ல் எவ்வளோ வரும்? 2 டைம்ஸ் இல்லையா? சரி, 2 டைம்ஸ் 8 பேலன்ஸ் எவ்வளோ? இங்கே ஒரு 2, அங்கே ஒரு 2, 22. எவ்வளோ டைம் வருது? 5 டைம்ஸ் இல்லையா? 20 பேலன்ஸ் 2. இங்கெல்லாம் பாருங்கள், இந்த 2 கொண்டு அப்படியே இதில் மைனஸ் பண்ணி விட்டுணும். 902 minus 2 902 minus 2 போடுவீங்க. 902 minus 2 equal to வருது 900. that is equal to L. நல்லா பாருங்க, இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணுமா? இந்த மாதிரி நம்ம டிவிசிபிள் பை கண்டுபிடிக்கிறப்ப ஃபஸ்ட் நம்பரை டிவைட் பண்ணோம். ஃபஸ்ட் நம்பர் டிவைட் பண்ணி வந்த ரிமைண்டர் பார்த்தீங்களா? இந்த ரிமைண்டர் கூட எவ்வளோ நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த டிவைட் பண்ணுற நம்பர் வருதுன்னு பார்க்கணும். இப்போ இங்கே 2 இருக்குது, 2 கூட 2 ஆட் பண்ணால் 4 வரும். இப்போ இந்த 2 ஆட் பண்ணுற பார்த்தீங்களா? அந்த 2 கொண்டு வந்து அந்த நம்பர் கூட ஆட் பண்ணி எழுதிக்கணும். அதுதான் நமக்கு ஃபஸ்ட் நம்பர். அடுத்து லாஸ்ட் நம்பர் எடுக்கணும். லாஸ்ட் நம்பர் வந்து 4 ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். டிவைட் பண்ணுறப்ப நமக்கு ரிமைண்டர் என்ன வருதோ அதை கொண்டு போய் இங்கே அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஏன்னா சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ நம்ம 902க்கு முன்னாடி இருப்போம். சப்போஸ் இங்கே ஆட் பண்ணோம்னா நம்ம 902க்கும் அடுத்த நம்பருக்கு போயிடுவோம். சரி, ஆனால் நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்டுருக்குது 602 to 902 தான் கேட்டிருக்காங்க. அப்போது இங்கே வரப்போ ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? இங்கே வரப்போ என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா சப்ட்ராக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு 902க்கு முன்னாடி வரும். இங்கே ஆட் பண்ணால் தான் இங்கே 602க்கு அடுத்தது போகும். ஏன்னா நம்மளோட நம்பர்ஸ் எல்லாமே 602 to 902க்குள்ளே தான் இருக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறோம். நல்லா மறந்துடாதீங்க. ஃபஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறப்ப ரிமைண்டர் கூட எவ்வளோ ஆட் பண்ணால்
இந்த டிவைட் பண்ணுற நம்பர் 4 வருதோ அதை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த ஃபஸ்ட் நம்பர் கூட ஆட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணுறப்போ இங்கே என்ன ரிமைண்டர் வருதோ செகண்ட் நம்பர் எடுக்கிறப்போ லாஸ்ட் நம்பரு என்ன ரிமைண்டர் வருதோ அப்படியே கொண்டு போய் இதில் சப்ட்ராக்ட் பண்ணி எழுதிக்கணும். அப்போ லாஸ்ட் டேர்ம் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 602 to 902 between 602 to 902 the first number which is divisible by 4 na அது 604. the last number which is divisible by 4 na அது என்னது 900. இப்போ AL தெரியும், இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், SN கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த சம் வேல்யூவை இந்த சம்லேருந்து என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அதை நம்ம செய்ய போகிறோம், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், அதுக்கான N கண்டுபிடிக்கிறேன். N சம்முங்க கண்டுபிடிக்க போகிறேன், நல்லா பாருங்கள். அங்கே என்னென்ன டேர்ம்லாம் இருக்குது, A ஈக்குவல் டு நமக்கு என்ன, A ஈக்குவல் டு என்ன நம்பர் இருக்கு, ஏங்கிறது என்ன 604. Lன்றது என்ன, லாஸ்ட் நம்பர் 900. D என்ன, எதால் டிவைட் பண்ணுறோமோ அதான் D. D ஈக்குவல் டு 4. 4ஆல் டிவைட் பண்ணால் அடுத்த 4ஆல் டிவைட் ஆகிற நம்பர் வந்து எவ்ரி 4 டேர்ம்ஸ்க்கு அப்புறம் வரும். அப்போது அதே மாதிரி டிவைடட் பை 4 எதால் டிவைட் பண்ணுறோமோ அதான் டிஃப்ரென்ஸ். புரியுதுங்களா, அதுக்கு டிவைட் பண்ணுற நம்பரை டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கணும். இப்போது N கண்டுபிடிக்கணும். N ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, L மைனஸ் A by D plus 1. இப்போ N ஈக்குவல் டு 900 மைனஸ் 604 by D வந்து 4 plus 1. இது மைனஸ் பண்ணி எவ்வளோ வருது, N ஈக்குவல் டு 900 மைனஸ் 604 எவ்வளோ இருப்பா, 296 divided by 4 plus 1. இதை டிவைட் பண்ணுங்க, 74 4 plus 1 equal to எவ்வளோ வருது, 75 வருது. N equal to 70. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும், சம் கண்டுபிடிக்க. சம் ஃபார்முலா என்ன, Sn equal to n by 2 into A plus L equal to n by 2, 75 by 2 A plus L. A equal to 604, L எவ்வளோ ப்ளஸ் 900. இப்போ ஆட் பண்ணுங்க, 75 by 2 adding these two 1504. கேன்சல் பண்ணுப்பா, அதை இதே ஆன்சர் வருதா, உள்ள கட் பண்ணிக்க பாருங்க 2504. அப்போ இங்கேயும் 2000 கட் பண்ண 752 வரும். இதை கேன்சல் பண்ணால் 752. சரியா, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ 75 into 752 மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன ஆன்சர் வருதுன்னு 56,400. சரி, நல்லா 2,24,848. sum of all the numbers betweenங்கிறப்ப இந்த ஆன்சர் வரும். இது 2,24,848 மைனஸ், இப்போ செகண்டாக கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த நம்பர் எதுக்கு, sum of all the numbers divisible by 4 56,400. இதை மைனஸ் பண்ணீங்கன்னா அதான் நம்மளோட ஆன்சர். மைனஸ் பண்ண 1,68,448 தான். இது sum of all the numbers between 602 to 902 which are not divisible by 4. புரியுதுங்களா, இந்த 602 to 902 4ஆல் டிவைட் ஆகாத நம்பர்ஸோட சம் எவ்வளோனா 1,68,448. புரிஞ்சப்பா, ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் வந்து sum of all the numbers கண்டுபிடிச்சோம், that is 2,24,848. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம், sum of numbers which are divisible, கேட்டிருக்கு not divisible, which are divisible by 4 பார்த்தோம். divisible by 4 அப்ளை பண்ணால் என்னன்னு வந்துச்சு, 56,400 வந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறது, டோட்டல் சம்மில் இருந்து அந்த 4ஆல் டிவைட் ஆகிற நம்பரை மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிறது எல்லாமே 4ஆல் டிவைட் ஆகாத நம்பர்ஸ். ஏன்னா நம்மள்ட்ட கேட்டிருக்காதா, which are not divisible by 4, 4ஆல் டிவைட் ஆகாத நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ எல்லா நம்பரையும் நம்ம சம் கண்டுபிடிக்கிறோம், அதுலேருந்து 4ஆல் டிவைட் ஆகிற நம்பரை மைனஸ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் ஆர் என்னது, sum of numbers which are not divisible by 4ன்ற ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா, which is very importantமா. இதுலேயே ரகு என்ன பண்ணுற, ஒரு லேப்டாப்பு 40,000 வாங்குற, 40,000 அமௌண்ட்டுக்கு வாங்கிட்டு அது 10 இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணுறதா சொல்கிறாங்க. ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 4,800, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் 4,750, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 4,750, தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் 4,700 இப்படி பே பண்ணுறாங்க. இப்போ எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா 50 rupees வந்து லெஸ் ஆகுது. தெர் ஆர் 10 இன்ஸ்டால்மெண்ட் சொல்லியிருக்காங்க, டோட்டல் அமௌண்ட் பெய்டுன்னு 10 இன்ஸ்டால்மெண்ட் கேட்டிருக்காங்க.
அப்போது 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறாரு. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் அமௌண்ட் பெய்டுன்னு 10 இன்ஸ்டால்மெண்ட் கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹவு மச் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் he has to pay than the cost. அந்த 40,000 விட எவ்வளோ அதிகமாக பே பண்ணியிருக்காருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம 10 இன்ஸ்டால்மெண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த டோட்டல் அமௌண்ட் பெய்டு ஃபார் தி லேப்டாப் கிடச்சிரும். அதுலேருந்து அந்த 40,000 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் நம்ம எவ்வளோ அதிகமாக பே பண்ணியிருக்கிறது நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஆர் 44,800, 4,750, 4,700. இதோட 50-50 ரெடியூஸ் ஆகிட்டு போகுது. இட் ஃபார்ம்ஸ் அன் ஏபி. இப்போ ஃபஸ்ட் டேர்ம் வந்து ஏ, செகண்ட் டேர்ம் வந்து டி வந்து T2 மைனஸ் T1, இப்போ மைனஸ் 50 வருது. அப்போ இட் இஸ் அன் ஏபி. அப்போ the total amount paid in 10 installment equal to S10. நம்ம S10 கண்டுபிடிச்சனா total amount paid in 10 installment கிடைக்கும். அப்போ SN ஃபார்முலா என்ன, n by 2. இங்கே L என்னன்னு தெரியாது. இப்போ n by 2 2a plus n minus 1 into d ஃபார்முலா போகணும். L தெரிஞ்சிச்சுன்னா we can apply Sn equal to n by 2 a plus n. L is unknown, அதனால Sn equal to n by 2 2a plus n minus 1 into d ல சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ S10 equal to n by 2. n எவ்வளோ இருக்குது நமக்கு, இங்கே வந்து n தெரியும், n equal to 10 இன்ஸ்டால்மெண்ட். அப்போ 10 by 2 2a 2 into a எவ்வளோ இருக்குது 4,800 plus n minus 1 10 minus 1 9 into d வேல்யூ எவ்வளோ இருக்குது, டிஃபரன்ஸ் வந்து மைனஸ் 50. இப்போ சிம்பிளை பண்ணுறோம், 10 by 2 5 ஆகிடும். 5 into இங்கே 2 into 4,800 எவ்வளோ வரும், 9,600 வருமா, 9,600. இங்கே மைனஸ் 450 equal to 5 into சப்ட்ராக்ட் பண்ணுங்க, 9,600 minus 4,050 னா 9,150. மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன ஆன்சர் வருது, is equal to மல்டிப்ளை மல்டிப்ளை பண்ணுமா, ம் 45,750. சரிங்களா, 45,750 தான் அவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, பே பண்ணுறாங்க 10 இன்ஸ்டால்மெண்ட்டில். பட் ஆனால் அமௌண்ட் எவ்வளோ, உங்களுக்கு லேப்டாப்போட காஸ்ட் வந்து 40,000 தான். இப்போ 45,750 பே பண்ணுறாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுங்கிறது எவ்வளோனா 45,000 இந்த பெய்டு இன்ஸ்டால்மெண்ட் டோட்டல் வேல்யூ பற்றி அதில் மைனஸ் அந்த காஸ்ட் ஆஃப் தி லேப்டாப்பை மைனஸ் பண்ணோம். அப்போ ஈக்குவல் டு எவ்வளோ வருது உங்களுக்கு 5,750. அப்போது அவங்க அதிகமாக பே பண்ணுறது, அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பெய்டு பை ரகு இஸ் 5,750. அப்போ 10 மந்த்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ அமௌண்ட்டு கேட்குறாங்க, 5,750. சொல்லுப்பா, இங்கேயா கரெக்டாக போட்டிங்களா, ஆமாம் இல்லையே, இது கரெக்டாக தானே இருக்குது, 750 தான் வரும், செக் பண்ணுங்கள். கரெக்டாக தான் பாருங்க, 5 into 150 750 தானே வரும். ஓகே, இது கரெக்டாக தான் இருக்கு, செக் பண்ணிக்க திரும்ப. ஃபர்ஸ்ட் என்ன, டோட்டல் அமௌண்ட் பெய்டு பை 10 இன்ஸ்டால்மெண்ட் வந்து S10 கண்டுபிடிக்கணும். அதுக்கு A D N வந்து 10 எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணுறோம். 45,750. இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பெய்டுனாக்க அந்த லேப்டாப்போட காஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க நமக்கு, ஃபஸ்ட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா காஸ்ட் என்ன சொல்லுவீங்க, 40,000 கேஷ்னு சொல்லியிருக்காங்க. 40,000 தான் லேப்டாப்போட காஸ்ட்டு, 40,000. இந்த 40,000 நம்ம என்ன பண்ணோம், அந்த பெய்டு அமௌண்ட் 10 இன்ஸ்டால்மெண்ட்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியும். அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இஸ் 5,750. அப்போ எக்ஸ்ட்ராவாக 5,750 ருபீஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க ஃபார் 40,000. Question number 9. A man repays a loan of 65,000
repays loan of 65,000 by paying 400 in the first month and then increasing the payment by 300 every month. That is 400 plus 300. The next month 400 plus 300 plus 300, etc. So the first month he paid rupees 400, the second month he has paid 700, and the third month he has paid 1000, etc. This is the amount of repay. டோட்டலாக எவ்வளோ வாங்குறாரு? 65,000 லோன் வாங்கியிருக்காரு. அந்த லோன் வந்து ஃபஸ்ட் மந்த் 400 பே பண்ணுறாரு, செகண்ட் மந்த் 700, தேர்ட் மந்த் 1000, எவ்ரி மந்த் 300 ஆட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி கட்டிகிட்டே போயிட்டுருக்காரு. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் ஹிம் டு கிளியர் த லோன். அப்போ என் கண்டுபிடிக்கணும், எவ்வளோ நாளைக்கு வந்து அவர் இந்த லோனை வந்து பே பண்ணிட்டு இருப்பார் அப்படி தான். என்னங்கிறது என்னது நமக்கு இங்கே? என் இஸ் த நம்பர் ஆஃப் மந்த். இதை ஃபஸ்ட் மந்த்து செகண்ட் மந்த்து பே பண்ணியிருக்காரு. அப்போ n equal to number of months. We need to find the number of months taken to complete the loan of 65,000. இதை பே பண்ணி முடிக்க அவருக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ we need to find n. இப்போ நமக்கு ஃபைண்ட் பண்ண n equal to we need to find. இதுதான் SN. டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்களா, ரீபே பண்ணுற அமௌண்ட் தான் SN. இங்கே we have formula to find n, that is SN. SN equal to, SN formula என்ன? n by 2 2a plus n minus 1 into d. 2a plus n minus 1 into d. இதில் n is unknown. n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். We need to calculate the value of n. a is the first term, that is 400, and d is the difference between the terms. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க? 300 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படி கண்டு 300 டேரெக்டாக எழுதலாம். r t2 minus t1 போடுங்க. t2 minus t1 equal to 700 minus 400, that is equal to 300. இது d. a d தெரியும், நம்ம n கண்டுபிடிக்கணும். இங்கே n தான் வேணும். அப்போ SN தெரியும். SN is sum of total amount தான் SN 65,000. Substituting all in this formula, எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ SN என்ன ஆகிடும்? 65,000 equal to n by 2. n எவ்வளோ இருக்குது நம்மள்ட்ட? unknown. n by 2னா n by 2னு வச்சுக்கோங்க. 2a, 2 into a is 400. அப்போ 2 into 400 வரும் 800 plus n minus 1. n is unknown, n minus 1 அப்படியே தான் இருக்கும், into d. d is the difference. எவ்வளோ difference? 300. இந்த கால்குலேட் பண்ணியிருக்கோம், 300 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். now 65,000 into 2, ஆர் இந்த 800 டிவைட் ஆகும் 2 ஆல், உள்ள 2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? equal to n into இந்த 1 by 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 800 by 2 என்ன ஆகும்? 400 plus n minus 1 as it is அப்படியே இருக்கும். திரும்ப இந்த 1 by 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 300 by 2 வரும். அப்போ என்ன கிடைக்கும்? 150 வரும். லிசன் கேப்ரியா, இங்கே n by 2 இருக்குது. அந்த 1 by 2 n மட்டும் அப்படியே வச்சுட்டு இந்த 1 by 2 எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 800 to 1 by 2 400, 300 to 1 by 2 150. அந்த n minus 1 மல்டிப்ளை இருக்கலாம், அந்த டேர்ம் அப்படியே இருக்கும். இப்போ 65,000. இப்போ இந்த n உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 400n, தென் இங்கே n மல்டிப்ளை ஆகும். n ஸ்கொயர் மைனஸ் n இன்ட்டு 150. புரியுதுங்களா? ஆர் ஃபஸ்ட் இங்கே சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டு வழியில் எப்படி வேணாலும் செய்யலாம். யூ கேன் மல்டிப்ளை எனி ஒன் ஆஃப் வே. ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்? சிம்பிளிஃபை இட் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு 400 ப்ளஸ் மல்டிப்ளை இன்சைட் 150n மைனஸ் 150. இங்கே என்ன இருக்குது? 65,000. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? அங்கே 400 மைனஸ் 150 என்னவா உங்களுக்கு? 400 மைனஸ் 150 250 ஆயிடும். அப்போ 250 which is equal to n into 250 plus 150n. இங்கே என்ன இருக்கு? 65,000 இருக்கு. அடுத்து இந்த n உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 65,000 equal to 250n plus 150n square. 250n plus 150n square. Listen carefully. All are divisible by 10. First of all என்ன பண்ணுங்க? 10 ஆல் டிவைட் பண்ணுங்க. அப்புறம் எல்லாத்துலேயும் 0 எலிமினேட் ஆகுமா? அப்போ டிவைடட் பை 10 ஒர்க் பண்ணிங்க. 6,500 டிவைடட் பை 10 ஒர்க் பண்ணுறோம். ஓகே, டிவைடட் பை 10னாக்க இது 6,500 ஈக்குவல் டு 25n ப்ளஸ் 15n ஸ்கொயர்.
Again all are divisible by 5. Listen carefully, all are divisible by 5. எல்லாத்தையும் 5 ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ இங்கே எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு 5 ஆல் டிவைட் பண்ணால் 1000 divided by 5. 1300. Then 1300. இங்கே என்ன கிடைக்கும் உங்களுக்கு equal to 5n plus 3n square. இப்போ forming a quadratic equation. Quadratic equation frame பண்ணுங்க. என்ன கிடைக்கும் 3n square plus 5n. 1300 ரைட்ல போனா minus 1300 equal to 0. இப்போ இதை ஃபேக்டர் பண்ணோம். அந்த நம்பர்ஸ் நமக்கு இதை ஃபேக்டர் பண்ணோம். ஃபேக்டர் பண்ணா என்ன கிடைக்கும் உங்களுக்கு 65 minus 60 ஆனது 2 numbers. முன்னாடி எனக்கு 3 இருக்கா 3 இருந்தா கொண்டு போய் டிவைட் பண்ணுங்க. divided by 3. divided by 3 பண்ணா இது கேன்சல் ஆகாது, பட் இது கேன்சல் ஆகும். கேன்சல் பண்ணா எவ்வளோ 20. அப்போ நமக்கு ஆன்சர் எழுதுறப்ப n equal to இது ரெண்டு அப்படியே சைன் சேஞ்ச் பண்ணுங்க. minus 65 by 3, plus 20. அதான் ரெண்டு நம்பர். என்னங்கிறது நெகட்டிவா இருக்க முடியாது, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். அதே போல ஃப்ராக்ஷனாகவும் இருக்க முடியாது. அப்போ இந்த ஆன்சர் நம்ம எடுக்க முடியாது. அப்போ என்னது n cannot be a fraction. n cannot be a fraction and negative. நெகட்டிவாக வராது, n ஃப்ராக்ஷனாக வராது. அப்போ therefore n equal to 20 is the correct answer. அப்போ n equal to 20. there are 20 ரீபேமெண்ட் பண்ணுறப்போ இதே போல் 20 டைம்ஸ் பண்ணி முடிக்கிறப்போ அவர் எவ்வளோ ரீச் பண்ணியிருப்பாரு 65,000 அமௌண்ட்டை பே பண்ணியிருப்பார். புரியுதுங்களா? ஓகே. Question number 10. A bricks staircase has a total of 30 steps. There are 30 steps. The bottom step requires 100 bricks. The bottom step requires 100 bricks. And each successive step requires 2 bricks less than the previous step. So each successive means it has less than 2 bricks. That means it has 98. And then the next one has 96. And the next one has 94, etc. Now we need to find how many bricks are required for the topmost step. Topmost step is, that is 30th step. How many bricks needed for the 30th step? And subdivision 2, how many bricks are required to build the staircase? So how many bricks are needed for the total staircase? That is second subdivision given. So there are 30 steps. So n equal to 30. n equal to 30. Now in the first step we have 100 bricks. And the next step we have 98. And the next step we have 96, etc. This means A is equal to 100. Every step we are reducing 2 bricks. This means it forms a AP. So A equal to 100 and D equal to T2 minus T1. T2 minus T1. That is, we are reducing 2 bricks in each steps. So 98 minus 100 equal to minus 2. D equal to minus 2. And then the 30th step, how many bricks are needed to form the 30th step means that is T30. We need to find T30, 30th step. That is T30th term is representing the 30th step. The number of steps bricks needed in the 30th steps is T30. For Tn formula we have Tn equal to A plus n minus 1 into D. Substitute n equal to 30, A equal to 100 and D equal to minus 2 in it. We will get T30 equal to A plus 100 plus n minus 1, 30 minus 1 into D minus 2, which is equal to 100 plus 30 minus 1, 29 into minus 2. And then 100 multiplying these two, we will get minus 58. Simplifying this, we will get 42 bricks needed. So 42 bricks in the 30th step. So to form the 30th step, we need 42 bricks. Now we need to find the number of bricks used to form this staircase. That means Sn. We need to find Sn. Sn is the total number of bricks used for
to form this staircase. So Sn equal to the 30th term we know, 30th term is 42, this is taken as L. Here we know the terms A equal to 100 and D equal to -2, and then the 30th term is taken as L equal to 42. To form this sum, we have another formula Sn equal to n by 2 A plus L. It is used whenever we know n, A and L. N is already given, n is 30. Question itself it is given as 30. Substituting these values in Sn. So sum of 30 steps, the number of bricks used in 30 steps is S30. That is equal to n by 2, 30 by 2 into A plus L, 100 plus L is the last step we have used 42 bricks, 42, which is equal to 30 by 2, that is 15 into 142. So multiplying these two values, 15 into 142, so multiplying the two will get 2130 bricks. So there are 2130 bricks are used to form this staircase of containing 30 steps, for each step producing 2 bricks. So totally we are using 2130 bricks to form this staircase. Question number 11. S1, S2, S3, etc. Sm are sum to n terms of an AP whose first term is 1, 2, 3, etc. m, and its common difference is 1, 3, 5, etc. 2m minus 1. We need to find sum of S1 plus S2 plus etc. plus Sm. So for the first one, sum 1, A is 1, D is 1. Substituting in Sn formula, n by 2 into 2A plus n minus 1 into D. For A equal to 1, D equal to 1. S1 equal to, n is unknown, always keeping n as n. N by 2, 2 into A means 2 into 1, that is 2, plus n minus 1 into D is 1. So multiplying 1 inside n minus 1. So 2 plus n minus 1. Simplifying these two, 2 minus 1 is 1, n is n. So n by 2 into n by 2 into n plus 1. Here we have n. This means n by 2 into n plus 1. So S1 is nothing but n by 2 into n plus 1. Then S2. For sum 2, total number is n and A is 2, D is 3. Taking A equal to 2, D equal to 3 and substituting in this formula, keeping n as n. So S2 equal to n by 2, 2A, 2 into 2 plus n minus 1 into D is 3. So n minus 1 into 3. 2 into 2 plus n minus 1 into 3. Multiplying 3 inside, 3n minus 3. Here 2 into 2, 4. So 4 plus 3n minus 3. 4 plus 3n minus 3, keeping the same as n by 2 here. And then simplifying, 4 minus 3 is 1. So 3n plus 1, which is equal to n by 2 into, simplifying these 3 terms, we will get 3n plus 1. 3n plus 1. And then moving to the third sum. So for sum 3, A is 3, D is 5 is given. So sum 3 Sn equal to, substituting in the above formula, S3 equal to n by 2, n is same, n by 2, 2A, 2 into A is 3, 2 into A plus n minus 1 into D, D is 5, A equal to 3, D equal to 5, substituting the above formula, we get 2 into 3, 6, multiplying 5 inside, 5n minus 5, 5n minus 5. Simplifying these three terms, 5n, 6 minus 5 is 1, so 5n plus 1. So n by 2 into 5n plus 1 is S3, etc. Sum to m terms, for sum to m terms, A equal to m, D equal to 2m minus 1 is given. Substituting A equal to m, D equal to 2m minus 1 in Sn, m equal to n by 2. All are sum to n terms, so keeping n as same for all, n by 2. A plus A is 2A, 2A means 2 into m, 2m plus n minus 1 in the formula into D, D is 2m minus 1 given, substituting for D 2m minus 1, we will get 2m, and multiplying these two terms, multiplying n with these two terms, we will get 2nm minus 2m, 2m with these two, 2m and minus 2m, then multiplying minus 1 with these two terms, minus n, minus 1 into minus 1 plus 1. So multiplying these two will get 2n minus 2m minus n plus 1.
Now 2m plus 2n minus 2m minus n plus 1. This 2m and minus 2m get cancelled. Remaining is 2n minus n plus 1. From these two we can take out n as common. So 2n minus n plus 1 is remaining. Taking n as common from these two terms. So 2m minus 1 into n plus 1 is sm. So sm equal to sum to n terms is n by 2 into 2m minus 1 into n plus 1. 2m minus 1 into n plus 1 is the sum to n terms. Sm equal to n by 2 into 2m minus 1 into n plus 1. Now we need to sum all these s1, s2, s3, etc. sm. So sum of all the terms s1, s2, x3, etc. sm will be equal to adding all the terms. In the first term we have n by 2 into n plus 1, and the second term for s2 we have n by 2 into 3n plus 1. In s3 n by 2 into s3 we have n by 2 into 5n plus 1, 5n plus 1 plus etc. plus the sm term we have n by 2 into 2m minus 1 n plus 1, 2m minus 1 n plus 1 இருக்கு. இப்போ listen carefully. n by 2 வந்து எல்லாத்துக்கும் காமனா இருக்கு. We can take out n by 2 as common. Remaining is n plus 1 plus 3n plus 1 plus 5n plus 1 plus etc. plus 2m minus 1n 2m minus 1n plus 1. This is the last term in this case. That is sum of n by 2 into n plus 1, 3n plus 1, 5n plus 1, etc. 2m minus 1n plus 1. This so now we can separate and add these terms. Here separating the terms, which is equal to s sum equal to sum means that is s1 plus s2 plus s1 plus s2 plus etc. plus sm equal to n by 2 is common, and splitting the terms n 3n plus 5n plus etc. plus 2m minus 1 into n plus 1 plus 1 plus 1 etc. 1 plus 1 plus 1 plus etc. m times, because we have m sum to m n terms of m APs. So from m APs taking 1 1 1, there are m times we can take 1. So total sum of this one is adding 1 2 times we will get 2. 2 times நம்ம 1 ஆட் பண்ணா 2 வரும், 3 times ஆட் பண்ணா 3 வரும். இப்போ நம்ம m times 1 ஆட் பண்றதால அந்த ஆன்சர் என்ன வந்துரும், m னு வந்துரும். சரிங்களா? Now adding 1 m times we will get m. Adding 5 times na 5 வர மாதிரி, adding 10 times na 10 வர மாதிரி, adding m times na we will get m. Remaining என்னன்னு பாருங்க, n by 2 into n 3n 5n etc. 2m minus 1 னு இருக்கு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், இதுலேருந்து ஒரு n 3n 5n plus etc. இருக்கு. இதுல நம்ம என்ன பண்ணலாம், ஒரு n காமன் எடுத்துடலாம். n காமன் எடுத்துருக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, n into 1 plus 3 plus 5 plus etc. plus 2m minus 1 னு வந்திருக்கு. இது என்னன்னு தெரியும் உங்களுக்கு. This is the first n odd numbers. இங்க பார்த்தீங்கன்னா m odd numbers வரும். First sum of first m odd numbers என்ன ஃபார்முலாமா கவனிங்க. 1 first இப்போ 9 ங்கிறது எவ்வளவு odd number வரும் பாருங்க, 3 5 7 plus 9. இப்போ எவ்வளவு odd number இருக்கு, 1 2 3 4 5. 5 odd numbers ஓட sum வந்து 5 square க்கு ஈக்குவலா இருக்கும். then 3 odd numbers ஓட sum வந்து 3 square க்கு ஈக்குவலா இருக்கும். 4 odd numbers எடுக்கிறோம், 1 plus 3 plus 5 plus 7 எடுத்தாலும் அது 4 ஸ்கொயர் காட்டும். அப்போ எவ்வளோ ஆட் நம்பர்ஸ் எடுத்து சம் பண்ணுறோமோ அதோட ஸ்கொயர் பண்ணோம்னா அதோட டோட்டல் வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். அதே போல் இங்கே நம்ம எவ்வளோ டேர்ம்ஸ் எடுத்துருக்கோம், there are m odd numbers எடுத்துருக்கோம். 2m minus 1 there are m odd numbers. அப்போ sum of m odd numbers is m square. So n by 2 into n into இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா there are m odd numbers இதுக்குள்ளே இருக்கு. அதோட சம் வேணா m ஸ்கொயர் போட்டோம்னா கிடைக்கும். plus 1 another m. இங்கே இருக்கிற m நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறது, simplify this.
nm square plus m. இதுலேருந்து m நம்ம காமன் எடுக்கலாம். taking m out, அப்போ n by 2 into m into இது ரெண்டுலேருந்து m காமன் எடுத்துட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? இதில் ஒரு m and n இருக்கும், mn. இதில் m வெளியில் எடுத்தாச்சுன்னா plus 1 ரிமைனிங் இருக்கும். அப்போ therefore sum of s1 plus s2 plus etc plus sm terms will be equal to nm by 2 into mn plus 1. mn by 2 into mn plus 1 prove ஆயிருக்கு. ரிசல்ட் கேப்ரியா ஃபர்ஸ்ட் நம்ம சம்மெல்லாம் கண்டுபிடிச்சோம், அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. இதில் என்ன பண்ணுறோம்னா n by 2 எல்லாத்துலேயும் காமனாக ஃபஸ்ட் எடுத்துகிறோம். டேக்கிங் அவுட் n by 2 ரிமைனிங் n plus 1 3n plus 1 5n plus 1 etc 2m minus 1n plus 1ன்னு இருக்குது. இப்போ இதை செப்பரேட் பண்ணுறோம். செப்பரேட் பண்ணுறது எப்படின்னாக்க 1 எல்லாம் தனியாகவும் அந்த n கம்பைண்டாக இருக்கிற டேர்ம்ஸ்லாம் தனியாகவும் செப்பரேட் பண்ணுறோம். n 3n 5n etc 2m minus 1n. அப்போ ரிமைனிங் இருக்குது 1 1 1 எல்லா டேர்ம்லையும் 1 வந்து ரிமைனிங் இருக்குது. there are m டேர்ம்ஸ்லேருந்து m எடுத்து ஆட் பண்ணுறோம். அப்போ 1 plus 1 plus 1 there are m டைம்ஸ் வரும். சரி, அப்போ 1 வந்து m டைம்ஸ் ஆட் பண்ணுறப்போ mனு ஆன்சர் வந்துடும். 1 m டைம்ஸ் ஆட் பண்ணால் that is m. இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், எல்லாத்துலேயும் n காமனாக இருக்குது, n டேக்கிங் அவுட் காமன். இப்போ ரிமைனிங் இன்சைட் பார்த்தீங்கன்னா 1 plus 3 plus 5 plus etc 2m minus 1. இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா odd numbers. odd numbers ஓட sum. odd numbers ஓட sum எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. 3 odd numbers எடுத்து ஆட் பண்ணா ஃபர்ஸ்ட் 3 odd numbers எடுத்து ஆட் பண்ணா 3 ஸ்கொயர் போட்டிங்கன்னா அதோட ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கும். 4 odd numbers எடுத்து ஆட் பண்ணா அது 4 ஸ்கொயருக்கு தான் ஈக்குவலாக இருக்கும். பாருங்க 4 ஸ்கொயர் 16. இங்கே பாருங்க 7 plus 3 10 plus 6 16 வரும். இப்போ 3 ஸ்கொயர் 9. 3 odd numbers இதை ஆட் பண்ணி பாருங்க 9 கிடைக்கும். இங்கே எவ்வளோ இருக்குது 1 2 3 4 5. 5 odd numbers ஆட் பண்ணால் 25 வரும். அப்போ அது 5 ஸ்கொயருக்கு ஈக்குவல். அப்போ நம்பர் ஆஃப் odd numbers எவ்வளோ இருக்கும்? ஃபஸ்ட்லேருந்து எடுக்கணும். பட் ஃபஸ்ட்டு என்ன odd numbers தான் எடுக்கணும், நம்ம வேறு போகக்கூடாது. 1லேருந்து ஆரம்பிச்சா தான் அந்த ஃபார்முலா ஈக்குவலாக ஈஸியாக இருக்கும், அப்ளை பண்ணணும். இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் ஃபஸ்ட் n odd numbers. இப்போ ஃபஸ்ட் n odd numbers தான் நம்மள்ட்ட இருக்குது. ஃபஸ்ட் n odd numbers எவ்வளோ டைம்ஸ் இருக்குது? m நம்பர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு m odd numbers. ஏன்னா நம்ம சீரீஸே எவ்வளோ இருக்குது? 1 2 3 etc m sums தான் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இங்கே எவ்வளோ இருக்குது? நம்மகிட்ட m odd numbers இருக்குது. 3 odd நம்பரை சம் பண்ணனா 3 ஸ்கொயர் ஈக்குவல். 4 odd நம்பரை ஃபர்ஸ்ட் 4 odd numbers ஆட் பண்ணா 4 ஸ்கொயர். அப்போ ஃபர்ஸ்ட் m odd numbers ஆட் பண்றப்ப this is m ஸ்கொயருக்கு ஈக்குவல். therefore n into this is taken as m ஸ்கொயர் plus இந்த m வேல்யூ இங்க இருக்கு. அப்போ ரெண்டுலயுமே m நமக்கு காமன். taking out m as common mn by 2 into ரிமைனிங் உள்ள என்ன இருக்கும்? m எடுத்தாச்சுன்னா இங்க ஒரு mn இருக்கும், இங்க ஒரு 1 இருக்கும். அப்போ mn plus 1. that is our required result. Find the sum of 12 terms கொடுத்திருக்காங்க. a minus b by a plus b plus 3a minus 2b by a plus b plus 5a minus 3b by a plus b plus etc to 12 terms கொடுத்திருக்காங்க. இப்போ 12 terms n equal to 12. 12 terms எடுக்கணும் நம்ம sum. We need to find s12. s12. அப்போ நமக்கு என்னென்ன தெரியும்? first term a, second term and first term is d and n is 12. all are given. இப்போ a equal என்ன? ஃபர்ஸ்ட் டேர்ம். நாங்கள் என்ன பண்ணுற ஃபார்முலாவில் ஸ்மால் சேஞ்ச் இங்கே a இருக்கிறதுனால நான் ஃபார்முலாவை கொஞ்சம் மாற்றிக்கிறேன். sn equal to n by 2 2a plus n minus 1 into dன்னு எடுத்துட்டேன். இந்த a மட்டும் கேப்ஸில் எடுத்துருக்கேன். ரைட், அப்போ என்ன பாருங்க, a equal to ஃபர்ஸ்ட் டேர்ம். a என்ன நமக்கு இங்கே a minus b by a plus b and then d equal to t2 minus t1. t2 minus t1 என்ன இருக்கும்? t2 என்ன இருக்கு? 3a minus 2b by a plus b minus t1 என்ன இருக்கு? a minus b by a plus b. இப்போ என்ன பண்ணுறோம்? ரெண்டுக்கு ஈக்குவல் டினாமினேட்டர் இருக்கா? that is equal to a plus b in the denominator. நியூமரேட்டர் பாருங்க 3a minus a வரும் 2a. then minus 2b plus b என்ன கிடைக்கும்? minus b ன்னு கிடைக்கும். இங்கே minus 2b இருக்கு, இந்த மைனஸ் உள்ள வரப்போ இது plus b ஆயிடும். அப்போ minus 2b plus b equal to minus b வரும். அப்போ டிஃபரன்ஸ் d equal to 2a minus b ன்னு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? a தெரியும், d தெரியும், n is also given, n equal to 12 கொடுத்துருவாங்க. given n equal to 12. எல்லாத்தையும் கொண்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஃபார்முலாவில் s12 equal to n by 2 12 by 2 2 into a 2 into a இருக்கு a minus b by a plus b plus n minus 1 12 minus 1 11 into d value இருக்கு 2a minus b by a plus b. okay, we have equal denominator. அப்போ ஒரு denominator எடுத்துக்கலாம். இது cancel பண்ணலாம். we can cancel it by 6. 6 into multiplying 2 inside 2a minus 2b. multiply 11 inside plus 11 into 2 22a minus 11b.
divided by, they are like fractions, அப்போ equal denominator ஒரு denominator by denominatorல a plus b வந்துடும். ரைட், இப்போ simplify 2a plus 22a என்ன கிடைக்கும்? 6 into 24a, 2 plus 22 24, minus 2 minus 11 என்ன கிடைக்கும் உங்களுக்கு? minus 13b divided by a plus b. 13b divided by a plus b. இப்போ இந்த a plus b வெளில எடுத்துருங்க. that is equal to 6 by a plus b into 24a minus 13b. இதுதான் பார்த்தீங்கன்னா our required sum of 12 terms of the given AP. அப்போ 12 terms ஓட sum இதான் 6 by a plus b into 24a minus 13b.